சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/6/2024 புதன்கிழமை, ஆனி மாதம் 12ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று இரவு 8:55 வரை, அவிட்டம் நட்சத்திரம் இன்று மதியம் 1:05 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிக அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு உபசயஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய வெற்றியை குறிக்கக்கூடிய 3, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்ற சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 11ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே 11ல் நிலைத்திருக்கக்கூடிய சனியோடு இன்றைக்கு சேர்ந்திருப்பது புனர்பூ யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பு இப்போது உழைப்பிற்கேற்ற வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. குடும்பத்தில் கூட கொஞ்ச நாளாக குழப்பங்கள் இருந்தவர்கள், அம்மா அப்பா பேச்சை நம்ம கேட்க முடியல, அல்லது நம்ம பேச்சை அம்மா அப்பா கேட்க மாட்டேன்றாங்க. குறிப்பாக அம்மா மேலே வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்ன இருந்தாலும் தாய் நம்மை விட கொஞ்சம் அனுபவத்தில் முன்னேறினவர், வயதிலேயும் கொஞ்சம் அதிகமானவர், அவர் சொல்வதில் அர்த்தம் இருக்குது என்கின்றதை இளைய பருவத்தினர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அலுவலகத்தில் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஏதேனும் ஒன்றை எதிர்பார்ப்பவர்கள், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஒரு சம்பள உயர்வு கிடைக்கணும், செக்ஷனாவது மாறணும், இது சரியாக இல்லை, ஒரு மேலதிகாரிகிட்ட ஒரு விண்ணப்பத்தை போட்டுட்டு அது நிறைவேறலையேன்ற மாதிரியான அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அத்தனை அனுமதியும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அக்கால் தம்பி தங்கை உறவு இன்றைக்கு நல்லா இருக்குங்க. அக்காவை போய் பார்த்துட்டு வர்றது, அக்காவுடைய தேவைகளை நிறைவேற்றுறது, இவரை தம்பியா இவரை தங்கையா அடைகிறதற்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பெரியவர்கள், மூத்தவர்கள் உங்களை பற்றி நன்றாக நினைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம் இன்றைக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. அதிலும் இரும்பு சார்ந்த, கருப்பு நிறம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு பழைய இரும்பு அல்லது இரும்பு மிஷனரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இரும்பு இல்லாத இடமே இல்லை என்றாலும் கூட இரும்பால் மட்டுமே ஆன பொருட்களோடு தொடர்பு கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். லாரி டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொருட்களை நகர்த்துகின்ற, கடத்துகின்ற டெலிவரி பாயாக இருக்கலாம், ஒரு கார், பைக்கு மூலமாக தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு புதுசான ஐடியாக்கள் வரும். வேலையை விட்டுறலாம், தொழிலை மாற்றிடலாம், அல்லது இந்த வியாபாரத்திலேருந்து இந்த வியாபாரத்திற்கு போகலாம், விவசாயத்தில் கூட இதை முடித்து விட்டு இதை செய்யலாம் என்கின்ற மாதிரியான ஒரு முன்னேற்றமான வருகின்ற எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்து அதற்கான அத்தனை அமைப்புகளையும் நீங்களே செயல்படுத்தி பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக வேலை, தொழில் அமைப்புகளில் இன்றைக்கு இருக்குது. கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் என்னுடைய பேச்சை இவர் கேட்கவே மாட்டேன்றாரு, எனக்கும் ஒரு மாதிரியான நல்ல முன்னேற்றமான புத்திசாலித்தனமான சில செய்கைகள், சில அமைப்புகள் வரும் என்பதை என்னைக்கு இவர் ஒத்துக்கிறாரோ தெரியவே இல்லையே, இந்த மாதிரியான ஒரு மனக்கசப்பில் இருக்கக்கூடிய மாதரசிகள் எல்லோருக்குமே கணவர் உங்களுடைய திறமையை அங்கீகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. ரிஷபராசிக்காரங்க எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 2, 9 கூடியவர்கள் 9ஆம் இடத்திலேயே இணைஞ்சிருக்கக்கூடிய பணம் வரக்கூடிய நல்ல நாள். இந்த 2, 9, 11ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே அவர்களுக்கு அப்போது அந்த நாளில் குறைந்தது அந்த 2 நாட்களுக்குள்ளே ஏதாவது பணம் வருங்க. இன்றைக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறார். 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டிலே இருக்கிறார். ஆக இந்த தன வரவை குறிக்கக்கூடிய சுலபமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு 2 வகையில் இருக்குங்க. கஷ்டப்பட்டாலும் பணம் வர்றதில்லை, கஷ்டப்பட்டாலும் 100 ரூபாய்க்கு பதிலாக 50 ரூபா தான் வருது, அல்லது 100 ரூபாயே வருது. ஆனால் சும்மா ஒரு நேரங்களில் ஒரு சின்ன முயற்சியை பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல எதிர்பாராத லாபம் வருது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத நல்ல விதமான பண வரவு இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு.
சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இஷ்ட தெய்வ தரிசனத்தை பார்க்கணும் அல்லது குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். குலதெய்வம் இருக்கின்ற திசையை நோக்கி ஒரு கும்பிடு போட்டு விட்டு ஒரு காசு ஒரு துணியில் முடிஞ்சு வச்சு இன்றைக்கு ஒரு நேர்த்தி கடனை செலுத்தலாம், நேர்த்தி கடனை நினைக்கலாம் என்பது போன்ற எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக, தங்க நகை சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது பித்தளை போன்ற மஞ்சள் நிறமுள்ள உலோகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும், வங்கித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வங்கி அல்லது சீட்டு பிடிப்பது, வட்டி கடை நடத்துவது என்பது போன்ற தொழில்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். கூடவே அவர் அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனியோடு இருந்திருக்கிறார். ஆக இன்றைக்கு காலையிலிருந்தே கொஞ்சம் எண்ண குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். ஒரு பௌர்ணமியிலிருந்து இப்போ தான் விலகி அவர் பஞ்சமி திதிக்கு அருகே போய் கொண்டிருக்கிறார் என்பதால் எல்லாவற்றையும் கொஞ்சம் சமாளித்து கொள்ளக்கூடிய நிலைமையாக இருந்தாலும் கூட கடந்த கால கசப்புகளிலிருந்து நீங்கள் இன்னும் வெளியே வராத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே எதிலும் சற்று கவனமாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு வார்த்தையை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடாடா இவரை போய் பார்த்து இப்படி சொல்லிட்டோமே, ஒரு நட்பு கசந்து போயிடுமோ, ஒரு உறவு கசந்து போயிடுமோன்ற எண்ணங்கள் இருக்கனால வாக்கினில் இனிமை வேண்டும் என்கின்ற நாளாக இந்த நாளையும் நாளையும் கண்டிப்பாக சொல்லலாம். பண விவகாரங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. பேங்க்குக்கு போகிறவங்க, பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க, பணம் எடுத்துகிட்டு வர்றவங்க அக்கம் பக்கம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்புற வேலைகளில் மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. எங்கே போனோமோ எதற்கு போனோமோ அதற்கு போனோம், அதற்கு திரும்பி வந்தோம் என்கின்ற அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கணும். இரவு பயணங்களை மேற்கொள்கிறவங்க, பண நகை போன்றவர்களை ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க, ஒரு அண்ணங்கிட்ட கொடுக்கணும் அக்கா கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக பெட்டிக்குள்ளே பணத்தை வச்சு கொண்டு போகிறவங்க எல்லாருமே தன்னுடைய உடைமை மீது ரொம்ப அக்கறையாக இருக்கணும். ஆகவே என்ன இருந்தாலும் ஒரு நிலையில் சந்திராஷ்டமம் சற்று குழப்பத்தை தான் திறமை தவிர ஒரு நீடித்த தொல்லைகள் எதையும் கண்டிப்பாக இந்த நிலையில் உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறனால கொடுத்துறாது. ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் பணம், வாக்கு போன்றவைகளில் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்கு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து புனர்பு தோஷ அமைப்பில் இருக்கிறார். என்ன வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள் இன்றைக்கு வந்துடும். மனைவிக்கு ஏதாவது உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது மனைவியுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு சிம்மராசிக்கார கணவர்களுக்கு கொஞ்சம் ஏதேனும் ஆதங்கமோ அல்லது அவர்களுக்கு அனுதாபம் காட்டக்கூடிய அளவுக்கு மனைவி இப்படி கஷ்டப்படுறாங்களே, நம்முடைய பொருளாதார நிலைமைகள் சரியாக இருந்தால் இவங்களை வேலைக்கு அனுப்பணும்னு அவசியமே இல்லையே, குழந்தைகள் இப்படி இருக்கிறதே, ஆளுக்கு ஒரு பக்கம் போய்கொண்டிருக்காமே, குழந்தைகளை பார்க்க முடியலையே, 2 பேர் வருமானமும் குடும்பத்திற்கு தேவையாக இருக்கிறதே, இதை இப்படி செய்யலாமா அதை அப்படி செய்யலாமான்னு சிம்மராசிக்கார ஆண்கள் உண்மையிலேயே மனைவி பேரில் கொஞ்சம் அக்கறையை காட்டி அவர்களுக்காக சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்கள் நிலையை பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் நம்ம பேச்சை முன்னாடியே கேட்டிருந்தாருன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்திருக்காது, என்னைக்கு தான் நம்ம பேச்சை இவர் கேட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆதங்கம் இருந்தாலும் கூட நம்முடைய கணவர், நம்முடைய குழந்தைகள் என உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே குடும்பத்திற்குள்ளே அப்படியே சுற்றி சுற்றி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தாத்தா பாட்டியிடம் வளர்கின்ற குழந்தைகளை மறுபடியும் குடும்பத்திற்கே கொண்டு வந்து விடலாம் என்கின்ற எண்ணமும், அதாவது ஒரே குடும்பமாக இருக்கலாம் என்கின்ற எண்ணமும் இன்றைக்கு சிம்மராசிக்கார ஆண் பெண் இருபாலருக்கும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மட்டும் இன்றைக்கு ஒரு வாகன அமைப்புகள், அதாவது ஒரு பயண அமைப்புகள் வரும். ஒரு 30 அல்லது 50 கிலோமீட்டருக்குள்ள பயணம் போகிறதன் மூலமாக லாபங்கள், நிறைவுகள், மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க சிம்மத்திற்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இன்றைக்கு சனி சந்திரன் சேர்ந்திருக்கின்ற புனர்பு யோகம் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே சனியும் சந்திரனும் சேர்ந்தாலே 11ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்றாங்கன்னு அர்த்தம். அந்த அமைப்பு நல்ல அமைப்பு. இப்போதைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய அமைப்புகள் இல்லைன்னா கூட ஒரு குழப்பங்கள் வந்துடும். சனி சந்திரன் சேர்ந்தாலே ஒரு குழப்பம் வரும், நல்ல குழப்பங்கள் வரும். இதை தேர்ந்தெடுக்கலாமா அதை தேர்ந்தெடுக்கலாமா, ஒரு வாலிபன் கிட்ட 2 ஃபோட்டோ காட்டுறீங்க, எப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னா ரெண்டும் அழகாக இருக்கும்போது ஒரு முடிவெடுப்பதற்கு ரொம்ப திணறுவார் இல்லையா. இந்த மாதிரி அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல இதுவும் நல்லா இருக்குது இதுவும் நல்லா இருக்குது, எதை நம்ம செலக்ட் பண்ணுறது, இந்த வேலையா அந்த வேலையா, இந்த பெண்ணா அந்த பெண்ணா, இந்த மணமகனா அந்த மணமகனா, அல்லது ஒரு தொழில்துறை அமைப்புகளில் இவரை தேர்ந்தெடுக்கலாமா அவரை தேர்ந்தெடுக்கலாமா என்பது போன்ற இரட்டை
நிலை அமைப்புகளோடு கொஞ்சம் குழப்பங்களோடு போராடக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கும். சமூக ஊடகங்களில் கூட இன்றைக்கு ஒரு மாதிரியான மனநிலைமையில் தாங்க கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க இருப்பீங்க. வருகின்ற செய்திகள் எதையுமே நம்பாமல் அதை ஒரு தீர விசாரித்து விட்டு அதற்கு பிறகு நம்ப தேவையான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும். பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைவுகள் தீரக்கூடிய தன்மை, கடன் போன்ற அமைப்புகள் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5-10 குடையவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணாதிபதிகள் இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. அவரவருடைய அமைப்பிற்கேற்றாற் போல அதிர்ஷ்டம் மட்டுமே செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, உழைப்பு தான் மிஞ்சுதே தவிர அப்படி ஒன்றும் பெரிய ஊதியம் கிடைக்கவில்லை என்கின்ற வருத்தங்களில் இருக்கக்கூடிய துளாராசிக்கார ஆண் பெண் இருபாலருக்கும் வேலை மாற்றங்கள் போன்ற அமைப்புகள், தொழில் செய்யலாம் என்கின்ற நம்பிக்கை உணர்வுகள் வரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிலும் குறிப்பாக நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறவங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன் அல்லது ஒரு கேட்டரிங் அமைப்புகள் வைத்திருக்கிறேன், உணவு பதார்த்தங்களை ஏற்றுமதி செய்கிறேன் என்பது போன்ற தொழில் அமைப்புகள், ஒரு லேத்து பட்டறை போன்ற நெருப்பின் மூலமாக செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இனிமேல நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு சிறப்பு, ஒரு நல்ல அமைப்புகள், முரண்பாடுகள் அத்தனையுமே ஒரு நல்ல விதமாக மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். முரண்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை சரியாக வைத்துக்கொள்ளலாமா, அவரை சரியாக வைத்துக்கொள்ளலாமா, இவரோடு சேரலாமா, அவரோடு சேரலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாம் இன்றைக்கு தெளிவாக தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குழந்தை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு நல்ல பலன்கள் இருக்கும். பிள்ளையை என்ன படிக்க வைக்கலாம் அல்லது பிள்ளைக்கு விருப்பமானதை செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் விலகி பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. பிள்ளை அமைப்புகளையும் நன்றாக பார்க்கலாம் என்பது மாதிரியான உயரிய நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. வீடு வாகன விஷயங்களில் கொஞ்சம் மதியம் 3 அல்லது 4 மணி வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் கூட வாகனம் கொஞ்சம் செலவு வைக்கும். ஒரு பழைய வாகனத்தை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புது வாகனம் வாங்குறதுக்கே நேரம் இல்லைங்க, அல்லது எப்படி வாங்குறதுனே தெரியல, இதோ கொஞ்சம் பட்ஜெட் அங்கே இடிக்குமோ இங்கே இடிக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்றவங்களுக்கு இன்றைக்கு அந்த வாகனத்தை அப்படியே போட்டுவிட்டு ஒரு புதிய வாகனம் வாங்கிடலான்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாகன சுகம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள், நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. மேற்கு நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏற்கனவே மேற்க உறவினர்கள், மாமன் இருக்கிறார், மச்சான் இருக்கிறார், அல்லது அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள், அல்லது கணவர் மனைவி போன்றவர்கள் இருக்கிறார்கள், அவங்ககிட்ட இருந்து பணம் வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்க ஒன்று உதவி பண்ணாதான் இங்கே இந்தியாவில் நம்ம இதை செய்ய முடியும் என்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அங்கிருந்து பணம் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், தண்ணி, பால், டீ கடை மாதிரியான விஷயங்களை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கவலைகள் எதுவும் இல்லாத நல்ல நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. எண்ணம் பலிக்கக்கூடிய நாளாகவும் முயற்சி பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. ரொம்ப நாளாக எதை பற்றின ஒரு முயற்சியில் இருக்கிறீங்களோ, விடாமுயற்சின்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இது கிடைச்சே தீரணும், அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல பல எண்ணங்கள் இருக்கும். சில பல முயற்சிகளில் இதை நோக்கிய ஒரு பயணத்தை நம்ம வச்சுருப்போம் இல்லையா, இந்த இடத்த அடையணும், இதுதான் என்னோடய அச்சீவ்மெண்ட், இதுதான் என்னுடைய சக்ஸஸ், இவரது கிடைக்க வேண்டும், அவர் கிடைக்க வேண்டும் என்பது மாதிரியான தனி மனித முயற்சிகள் எல்லாம் அப்படியே நல்ல விதமாக பலன் தரக்கூடிய, ரொம்ப நாளாக எதை நினைத்து நோக்கி போய்கொண்டிருந்தீர்களோ அந்த பயணம் நிறைவடைகின்ற நல்ல நாளாக, ஒரு அத்தனை அமைப்புகளே சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடம் இன்றைக்கு மிகுந்த சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் கலை சார்ந்த துறை அமைப்புகளில் இருக்கவங்க, ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், எழுத்து போன்ற அமைப்புகளில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பத்திரிகை துறையில் பணி செய்யணும் அல்லது ஒரு சமூக ஊடகத்தில் பிரபலமாகணும், இந்த மாதிரியான எண்ணங்களில் முயற்சிகள் இருக்கக்கூடியவர்கள், அந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படித்து கொண்டிருப்பவர்கள், விஷுவல் கம்யூனிகேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு துறை சார்ந்த அமைப்புகளின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய இளைய பருவ மாணவர்கள், தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு துறை ரீதியிலான நல்லவைகள் நடக்கக்கூடிய, முன்னேற்றங்கள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 2ஆம் இடத்துல சுப அமைப்போடு சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி வாழ்க்கை துணை மூலமாக வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாள்.
கணவருக்கு இது வரைக்கும் வேலை சரியில்லை, மனைவிக்கு இது வரைக்கும் வேலை சரியில்லை, குடும்பத்திற்கே பணம் வரக்கூடிய வழிகளெல்லாம் அடப்பட்டு போய் ஒரு 2 வருஷமாக படாத பாடுபட்டுட்டோம். அப்படிப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கு எல்லாமே சட்டுன்னு திறந்து விடக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் மங்கள காரியமே குடும்பத்தில் நடக்கலை, அதெல்லாம் நடக்க போகுது. ஒரு நிச்சயார்த்தம் நடக்க போகுது, ஒரு சீமந்தம் வரப்போகிறது, அல்லது பெண் குழந்தைகளுக்கு பூப்புனித நீராட்டு விழா போன்ற அனைத்து அமைப்புகளிலும் கடந்த 2 அல்லது 3 வருடங்களாக குடும்பத்தில் நல்ல விஷயங்களையே நடத்தி பார்க்க முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமே குடும்பத்தில் நடக்கக்கூடிய மங்கள விஷயங்களை பார்க்கும் பெரும் பேறு பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் நடக்குது. என்னங்க எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷ இறுதிக்குள்ளேயே, குறிப்பாக கார்த்திகை மாதத்திற்குள்ளேயே அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்புகள், திருமணம் போன்ற அமைப்புகளுக்கான நிச்சயார்த்த அமைப்புகள் எல்லாமே இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வேலை தேவை அல்லது தொழில் தேவை போன்ற இடங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு, மிகவும் குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சனி சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய காலையில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட மத்தியானத்திற்கு பிறகு அனைத்தையும் அப்படியே சுதாரித்து கொண்டு எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கருப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு வாகனங்களுடைய டயர் போன்றவைகள் அல்லது காலணிகள்னு சொல்லப்படக்கூடிய செருப்பு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், தோல் பொருட்கள் சம்பந்தமான தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். கார் மற்றும் பைக்கு போன்ற அந்த செகண்ட் ஹேண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பழைய பொருட்கள் பழைய வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய அனைத்து கும்பராசிக்கார வியாபார பெருமக்கள், சுய தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நிறைவேறக்கூடிய வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில் இனிமேல் படிப்படியாக அப்படியே கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். வேலைக்கு போகவே வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஏண்டா வேலைக்கு போகிறோன்ற இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இனிமேல் அலுவலக பணியாளர்களுக்கு மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 99% எல்லாம் தீர்ந்து விட்டது அப்படிங்கிறதே சொல்லிட்டேன். அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பேரன் பேத்திகள்கிட்ட ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில், வீடு சார்ந்த விஷயங்களில் முடிவுகள் வரும். சிலருக்கு இன்றைக்கு விற்பனை, கொடுக்கல் வாங்கல் போன்றவைகளில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைந்திருக்கின்ற தொலைதூர நன்மைகள் வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வடக்கு நோக்கிய பயணங்கள் இருக்கும், அல்லது ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு ஆரம்பத்தில் ஒரு மனக்கசப்போடு அரைகுறை எண்ணத்தோடு போனாலும் கூட திரும்பி வரும்போது அந்த நல்ல முடிவோடு வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு அப்படியே இருக்கின்றன. அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப சிறு குறு பயணங்கள் இன்றைக்கு 12ஆம் இடத்து சந்திரனாலும் சனியாலும் கண்டிப்பாக இன்றைக்கோ நாளைக்கோ ஏற்படக்கூடிய தன்மைகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஓவராக செலவாகுதே, வருமானமே இல்லை, வருமானம் இல்லாத நிலைமையில் இப்படி செலவு அதிகமாகிக்கிட்டே போனால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான சில விஷயங்களும் இன்றைக்கு இருக்கும். ஆயினும் எதுவும் எல்லை மீறி விடாமல் மதியம் அல்லது மாலை 5 மணிக்கு பிறகு எல்லாம் சகலமும் நேராக கூடிய சீர்பட்டு விடக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. விரயச்சனியுடைய பலவீனம் அப்படியே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு சில செலவுகள் நிற்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை மீனராசிக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிடலாம். பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த வேலை பளு விலகக்கூடிய தன்மை, இளம் பெண்களுக்கு அவர்களுடைய ஆர்வத்திற்கு ஏற்ப வேலை படிப்பு அமைப்புகளில் எதுவுமே நடக்காத ஒரு நிலைமைகள் இந்த மாதத்திலேயே மாறுகின்றன. அவர்களுக்கும் வேலை பளுக்கு அப்படியே குறைந்து நல்ல மன மகிழ்வான வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு வாசகர், நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர், ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பெரிய கேள்வி, நீண்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஐயா, ஜோசியத்தில் பழமொழிகளுக்கு பஞ்சமே இல்லைங்க. ஒரு 10-20 பழமொழிகள் இருக்குது. எங்கே ஒரு ஜோசியத்தை போனாலும் அதில் ஏதாவது ஒரு பழமொழியை சொல்லி உங்கள் ஜாதகத்தில் இந்த பலன் இருக்குன்னு சொல்கிறார். இந்த பழமொழிகளுக்கும் ஜாதக பலனுக்கும் உண்மையிலேயே தொடர்பு இருக்கிறதா என்று ஒரு 10-20 பழமொழிகளை நீண்ட ஒரு நெடிய விளக்கமாக கேட்டிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை அப்படியே வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் கேட்டிருக்கின்ற
முதல் 3 கேள்விகள், முதல் 3 பழமொழிகள். ஐயா, 10ல் குரு இருந்தால் பதவிக்கு பங்கமா, பதவி போயிடும்னு சொல்கிறாங்களே. 10ல் பாம்பு இருந்தால் பணம் பறந்து வரும்னு சொல்கிறாங்களே. கன்னி செவ்வாய் கடலையும் வற்றும்னு சொல்கிறாங்களே. இதெல்லாம் உண்மையான ஒரு அடுக்கப்பட்ட ஒரு அமைப்புகளை அனுப்பியிருக்கிறார். உண்மையை பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு கடந்த கால 3 வருஷங்கள்லேயே நம்முடைய சன் லைஃப் தொலைக்காட்சி அமைப்புகளில் இதை நான் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன். அதுவும் பழமொழிகளுக்கு பஞ்சமில்லாதது நம்முடைய உயர்தனி செம்மொழி. உலகத்திலேயே முதன்மையான மூத்த நம்முடைய மொழியில் அந்த எதுகை மோனைகளுக்கு பஞ்சமே இல்லை. அதன் மூலமாகவே சில பல அமைப்புகளில் எல்லாவற்றையும் ஒரு கவிதை நடையில் சொல்ல ஆரம்பித்து அந்த காலத்தில் பழமொழி ரீதியாகவே சொன்னாங்க. அதுக்காக பழமொழிகளுக்கும் ஜோதிட பலன்களுக்கும் அப்படியே ஒன்றும் ஒட்டி உறவாடக்கூடிய அமைப்புகள் அல்லது பிரித்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்டிருக்கின்ற 10ல் குரு பதவிக்கு இடர் அல்லது 10ல் குரு பதவியை பறிப்பான் என்பது கோச்சார ரீதியில் வரும்போது சொல்லப்பட்ட ஒன்று. உண்மையிலே 10ல் குரு வந்துட்டாலே அந்த கோச்சார ரீதியாக அவருக்கு எல்லாம் கிடைக்காமல் போய்விடும் என்பது இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது 10ல் குரு வந்திருக்கிறது. சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஒரு 50-60 கோடி பேராவது கண்டிப்பாக இந்த ஒட்டுமொத்த ஜனத்தொகையில் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே கோச்சாரத்தில் குரு வந்துட்டால் அவர் பதவியை பறிப்பார் என்பது கிடையாது. அதே போலவே ஜாதக ரீதியாக 10ல் குரு இருக்கிறவங்களையும் பார்த்தாலும் 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டையும் பார்த்தாங்களோ, நீங்கள் வங்கித் தொழில் அல்லது சொல்லிக் கொடுத்தல் அல்லது நீதித்துறை, நிதித்துறை, முக்கியமாக ஜுவல்லரி கடைன்னு சொல்லப்படக்கூடிய தங்கம் சார்ந்த அமைப்புகளில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆகவே இந்த பழமொழி 10ல் குரு பதவியை பறிப்பான் என்பது ஒரு போகிற போக்கில் ஒரு 10ஆம் இடத்துல குரு வந்த உடனே அவருக்கு பதவி போனதை பார்த்து சொல்லப்பட்ட பொத்தாம் பொதுவான ஒரு பழமொழி தாங்க. பெரும்பாலான பழமொழிகள் உண்மையிலே இங்கே 10ஆம் பொதுவான அமைப்புகள். இப்போ தான் ஜோசியம் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு வருது. ஆகவே இதை பற்றி கொஞ்சம் கவனத்தில் கொள்ளாமல் ஜாதக ரீதியிலான சில விஷயங்களை பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும். அதே போல் அடுத்த ஒரு பழமொழி கேட்குறார். அதாவது 10ல் பாம்பு இருந்தால் பணம் பறந்து வரும். நிச்சயமாக அப்படிலாம் கிடையாதுங்க. பாம்பு என்கின்ற சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் சுபத்துவமாக இருந்தால் தான் 10ஆம் இடத்துல அவங்க நல்ல பணத்தை தருவார்களே தவிர, கண்டிப்பாக அவர்கள் தனித்திருந்தாலே அந்த 10ஆம் இடத்துடைய தொழில் மேன்மைகளை குறைக்கவே செய்வாங்க. தொழில் நல்லா நடக்கலைன்னா அப்புறம் எங்கெங்க பணம் பறந்து வரும்? கடன் தாங்க பறந்து வரும். ஆகவே இந்த 10ல் பாம்பு இருந்தால் பணம் பறந்து வரும் என்பதும் கண்டிப்பாக ஒரு தவறான ஒன்று. 10ல் பாம்புகள் சுபத்துவமாக இருந்தால் தொழில் ரீதியாக நன்மைகள் உண்டு என்பது தான் உண்மை. கன்னி செவ்வாய் கடலையும் வற்றுன்றாங்களே, உண்மையை சொல்லப்போனால் இது யார் சொன்னவர், எது சொன்னவர்? ஒரு பரம்பரை, கர்ண பரம்பரைன்னு சொல்லுவோம். கேள்வியின் வழக்கம், கேள்வியின் காரணமாக, அந்த செவி வழியின் காரணமாக வந்துவிட்ட ஒரு பழமொழி தான் இந்த கன்னி செவ்வாய் கடலையும் வற்றும் என்பதற்கு. இந்த செவ்வாய் அந்த இடத்துல பகை அமைப்புகளில் இருக்கிறார். செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. தன்னுடைய மேஷ வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் மறைந்து தன்னுடைய விருச்சிக வீட்டிற்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கடும் பகைவரான புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த கன்னி செவ்வாய் கடலையும் வற்றும் அப்படின்னு ஒரு எதுக மோனைக்காக தான், கன்னி கடல் என்கின்ற மாதிரியான எதுகை மோனைக்காக தான் சொல்லப்பட்டதே தவிர கண்டிப்பாக இந்த அமைப்புகள் செயல்படுவதே இல்லை என்பதுதான் உண்மை. அதிலும் அவயோக அமைப்புகளில் செவ்வாய் இருக்கும்போது தன்னுடைய வீட்டிற்கு 6ஆம் இடத்துல இருந்தார்னா உண்மையிலே அது ஒரு நல்ல பலன் தாங்க. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கன்னியில் 11ஆம் இடத்துல 6க்கு 6ஆம் இடத்துல மறைந்திருப்பது, லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் மறைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. சுபத்தன்மையோடு அவர் மங்கள யோகத்தோடு அங்கே இருந்துட்டார்னா, பிருகமங்கல யோகத்தில் செவ்வாயோடு சேர்ந்து சுக்கரனோடு சேர்ந்து சுக்கரனுடைய பார்வையிலிருந்து சந்திரக்குருவின் பார்வையில் இருந்தால் அந்த கன்னி செவ்வாய் கடல் மாதிரி இல்லை, கடலை வற்ற செய்ய மாட்டார், கடல் போன்ற ஒரு பணத்தை தருவார் என்பது தான் உண்மை. ஆகவே பழமொழிகள் அடுத்து கூட இன்னும் கொஞ்சம் ஒரு 3-4 பழமொழியை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். பழமொழிகள் என்பது பொதுவானது தானே தவிர அதை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்பதுதான் ஜோதிடத்துடைய ஒரு உண்மையான அமைப்பாக இருக்க முடியும். நாளைக்கு என்ன பழமொழி அப்படிங்கிறத கண்டிப்பாக இப்போது பார்க்கலாம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.